வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. வரக்கூடிய புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். முதலாவதாக சுக்கிர பகவானை பார்ப்போங்க. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி மேலதான் இருக்காரு. இந்த மாசம் சுக்கிரன் ராசியில இருந்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல சந்தோஷமா இருக்கலாம். கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் மாறிடும். ஏதாவது ஒரு வகையில நமக்கு இனம் புரியாத சந்தோஷத்தை அது கொடுக்கும். தானா பேசி சிரிக்கிற காலம் இதுதான். நம்மளா சிரிச்சுக்கிட்டு இருப்போம் எதையாவது ஒன்று நினைச்சு. அந்த மாதிரியான ஒரு யோகம் இருக்கும். ஆக நம்மளுடைய வருத்தங்கள் இந்த மாசம் மறையுமான்னா கண்டிப்பா மறையும். கவலைகளும் கஷ்டங்களும் தீருமான்னு கேட்டா கண்டிப்பா கவலைகளும் கஷ்டங்களும் தீரும். ஒரு சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அல்லது கட்டணும்னாலும் கட்டலாம், வாங்கணும்னாலும் வாங்கலாம். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட வந்துகிட்டு இருக்கலாம். வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள், எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கும். தாராளமாக வாங்கலாம். எல்லாமே உங்களுக்கு வாங்கி தருங்க. அது போக இந்த கிரகம் தான் லவ் பண்ணுறதுக்குடைய கிரகம். புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய கிரகம். அதாவது ஆண் நண்பர்களோ பெண் நண்பர்களோ புதுசாக கிடைப்பாங்க நமக்கு. அதன் மூலமா அவங்க கூட பேச முடியாதா, பழக முடியாதாங்கிற மாதிரி ஒரு இனம் புரியாத தவிப்புகள் அப்படி சொல்றோம்ல, அந்த காதல் உணர்வுகள், காம உணர்வுகள் அப்படிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் தலைதூக்கி இருக்கக்கூடிய ஒரு மாசம் தான் இந்த மாசம். அதனால கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாகவும் இருக்கணும், கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஆனாலும் நல்லா இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு இரண்டாவது இடத்துல சூரியன் இருக்காரு பாருங்க. இரண்டாவது இடத்துல சூரியன் இருந்தா அரசாங்கத்தினால உதவிகள் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணவரவு ஏதாவது ஒரு விஷயத்துல நல்லா பணவரவு வரும். செல்வாக்கியம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு கடன்கள் வேணும்னாலும் கிடைக்கும். வரவேண்டிய பாக்கியா இருந்தாலும் வரும். ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கிறது கூடிய ஒரு அம்சமும் இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்கதான் செய்யும். புதன் வேற இரண்டாவது இடத்துல இருக்கிறது கல்விக்குடைய கிரகம் அப்படிங்கறதுனால நல்லா படிக்கலாம். கல்வி சிறப்பா வரும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்குங்க. செவ்வாய் பகவான் வேற உங்களுக்கு மூன்றாவது ராசியில தான் இருக்காரு. பொதுவா செவ்வாய் மூன்றாவது ராசியில இருக்கிற போது தாயாருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வரலாம், அல்லது சொத்து சுகத்துல ஏதாவது கொஞ்சம் விரைய செலவுகள் வரலாம். ஒரு சிலருக்கு நீண்ட காலமா ஏதாவது சொத்து பத்து விற்கணும்னு நினைச்சு விற்கலன்னா இப்ப விற்கணும்னு நினைச்சா விற்கும், முயற்சி பண்ணலாம். ஒரு சிலருக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு வேற ஒரு சொத்து வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி எண்ணம் இருந்தாலும் அதுவும் நடக்கும், நம்ம முயற்சிக்கலாம். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தா அவங்க கூட மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும், கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும். அவங்க கூட மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா ஏழாவது ராசியில தான் இருக்காரு. ஏழாவது ராசியில சனி இருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா நல்லதுதான். திருமண பாக்கியத்தை கொடுக்குங்க சனி பகவான். அப்போ நீண்ட காலமா திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலத்துல திருமண பாக்கியம் உண்டாகும். அதனால நீங்க முயற்சி பண்ணலாம். அதே போல ஒரு சிலருக்கு திருமணமே நடந்து கூடிய சீக்கிரம் முடியும். அப்படி இல்லைன்னா நிச்சயமாகவும் நடக்கும். அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இவ்வளவு நாள் லவ் பண்ணாம கூட இருப்பாங்க. இப்போ அந்த லவ் பண்றதுக்குடைய எண்ணங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா சனியும் அந்த வேலையை செய்வார். ஒரு சிலருக்கு மட்டும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் சண்டை சச்சரவையும் கொடுக்கும். அல்லது இந்த லவ் பண்றவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவை அந்த ராகு கொடுக்கறதுக்குடைய ஒரு சந்தர்ப்பம் கொஞ்சம் இருக்கும். அதே போல வண்டி வாகனத்துல மட்டும் பார்த்து போங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப கண்டச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால கண்டச்சனி ஓடுறதுனால அந்த வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில கவனமா இருக்கணும். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். 10ஆம் அதிபதி நல்லா தான் இருக்கு. 10ஆம் அதிபதி நல்லா இருக்கிறனால உங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் செய்யணும்னா செய்யலாம். இப்போ ஒரு சிலர் வீடு மாறணும், ஊர் மாறணும், அல்லது ஏற்கனவே வேலை செய்யற இடத்த நம்ம மாற்றணும், அந்த மாதிரிலாம் செய்யணும்னா தாராளமா செய்யலாம். ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி எதுவும் வேணும்னா தாராளமா கிடைக்கும். அதே மாதிரி புதுசா யாராவது வேலை தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கூடிய ஒரு அம்சம் இப்போ இருக்கதான் செய்யுது. குறிப்பா அந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது சிம்மராசிக்கார பெண்களா இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். பொதுவாகவே சிம்மராசிக்கார பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் அந்த புத்திர பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இப்போ கடந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து
2026 ஏப்ரல் மாதம் வரைக்குமே அந்த புத்திர பாக்கியத்துக்குரிய சந்தர்ப்பம் இருக்கும். அதனால நீண்ட காலமாக குழந்தை பிறக்காதவங்களுக்கு கூட இந்த வருஷத்தில் வந்து குழந்தை பாக்கியம் வந்து உருவாகிடும் அல்லது பிறந்துடும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும். அதே மாதிரி இப்போ பிறக்கிற குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புத்திசாலியான குழந்தைகள் பிறக்கும், நல்ல அறிவுள்ள குழந்தைகள், ஞானமுள்ள குழந்தைகள் அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி குழந்தைகள் வந்து பிறக்கக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு இருக்குது. அல்லது ஏற்கனவே உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க கூட கொஞ்சம் புத்திசாலியாக இல்லைன்னா கூட இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பாங்க. அவங்களுக்கு கூட கல்வி சரியாக வரலன்னா இப்போ வந்து கல்வி வந்து நல்லா வரும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஏதாவது நோய் நொடி இருந்தால் அந்த நோய் நொடிகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த காலம். இப்போ குரு பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியில தான் இருக்காரு. குரு 11ல இருந்தா நல்லதா? நல்லதுதான். அதாவது குரு 11ல இருக்கிற போது சகல பாக்கியங்களும் வந்து கிடைக்கும். உங்களுக்கு பொருளாதார விருத்தி இருக்கும், பணவரவு இருக்கும், கடன் காட்சிகள் அடையும், நல்ல நல்ல விசேஷங்கள்லாம் நடக்கும், பெரியோர்களுடைய உதவி ஒத்தாசை இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதனால 11ல குரு இருந்தா சகல பாக்கியமும் நமக்கு கிடைக்கணுங்கிற ஒரு விதி இருக்கு. ஆனா அந்த குரு பகவான் வந்து இப்போ புரட்டாசி மாசம் 22ஆம் தேதி கடகராசிக்கு அதிசாரமா வந்து வந்துருவார். அப்படி அதிசாரமா வர்ற போது உங்களுக்கு நிறைய செலவுகள் வரும். எவ்வளவு நாளைக்கு வரும்னா 3 மாசத்துக்கு வரும். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை அந்த 3 மாசத்துக்கு கொஞ்சம் நிறைய செலவுகள் வந்து இருக்கும். என்ன மாதிரியான செலவுகள் இருக்குன்னா, பொதுவா உங்களுக்கோ உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கோ யாருக்காவது மருத்துவ செலவுகள் வந்து வரலாம். அந்த மருத்துவ செலவுகள் வந்து நிறைய கொஞ்சம் வரதா செய்யும். வேற வழி இல்லை, நம்ம கடனை கூட வாங்கி மருத்துவம் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கதா செய்யும். அதே போல நகைனால செலவுகள் வரும். நகைனால செலவுகள்னா ஒரு சில நேரம் நகை அடமானம் வச்சிருப்போம், அதை மீட்டவும் செய்யலாம், அல்லது புதுசா அடமானம் வைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஒரு சிலருக்கு வந்து வரும். அதே மாதிரி நிறைய சுப செலவுகள் வரும். ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை வந்து நீங்க பண்ணணும்னு நினைப்பீங்க, அதனால நிறைய செலவுகள் வரும். குழந்தைகளுக்காக செலவு, ஒருத்தர் குழந்தை பெற்றுக்கிறதுக்காக கூட ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அதனால செலவாகும். அல்லது பிறந்த குழந்தைகளுக்காக நிறைய செலவழிப்பாங்க. ஏதோ ஒரு காரணம் குழந்தைகளுக்கு செலவுகள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கோயில்னால நிறைய செலவு, பேங்க்னால செலவு. பேங்க்னால செலவுனா கடன் காட்சிகள் வாங்கியிருந்தா அதை நம்ம கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து. இந்த மாதிரி கொஞ்சம் செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்குடைய ஒரு சந்தர்ப்பம் ஒரு 3 மாசத்துக்கு இருக்கதா செய்யும். அதனால ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் நம்ம சேர்த்து வச்சிருந்தாலும் அந்த சேர்த்து வச்ச பணம் பூரா இந்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர்னால எவ்வளவுதான் சேர்த்து வைக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணினா கூட வரவுக்கும் செலவுக்கும் சரியா போயிடுவா. சம்பாதிக்கிற காசு எங்கதான் போகுதுன்னே தெரியாது, ஏதோ ஒரு வழியில செலவாகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட நம்மளால மிச்சம் வைக்க முடியாது. அப்படி ஒரு அமைப்பு ஒரு 3 மாசத்துக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு கடனை வாங்கி பொழப்பு நடத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூட ஒரு சிலருக்கு வந்து இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா கடனுனாலும் நமக்கு கிடைக்கணும்ல, கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு தான் இந்த மாசம் பணம் வரணும்னு இருக்குல்ல, அப்ப ஏதோ ஒரு வகையில காசு பணமெல்லாம் வரும், என்ன தங்காது அவ்வளவுதான். ஆனாலும் நிலைமைகளை வந்து நம்மளால சமாளிக்க முடியும், அப்படிதான் இருக்கு. அதனால சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த புரட்டாசி மாச கிரக நிலைகள் நல்லா தான் இருக்கு. அது போக சிம்மராசிக்காரவங்களுக்கு உங்களுக்கோ உங்க வீட்டுல யாருக்கோ ராகு தசை நடக்குதான்னு பாருங்க. ஏன்னா ராகு தசை நடந்துச்சுன்னா அது மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க குடும்பத்துக்கே கொடுக்கும். பிள்ளைகளுக்கு ராகு தசை நடந்தாலும், அப்பா அம்மாவுக்கு ராகு தசை நடந்தாலும் குடும்பத்தில் உள்ள அனைவரையுமே பாதிக்கும். இப்போ முன்னேற விடாது. எப்ப பாருங்க ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு சிரமம் இருந்துகிட்டே இருக்கும், போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான வாழ்க்கைகள்லாம் இருக்கும். அப்ப ராகு தசையை பத்தி நீங்க முழுசும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த திசையை கடந்து போறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த வீடியோ பதிவில் என்னால் ராகு தசையை பற்றி முழுமையாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லாத காரணத்தால் அடுத்து இந்த வாரத்தில் இருந்து ராகு தசைக்குடைய வீடியோ பதிவுகளை வந்து நான் தொடர்ந்து வந்து போட போகிறேன். அப்படி போடுற போது அந்த வீடியோவை பூரா நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், ஒரு வீடியோவை கூட விடாமல் பாருங்கள். அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். அதில் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணலாம், அந்த கிரகம் என்ன பண்ணும், அதை எப்படி நாம சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ராகுதசையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு நீக்கி ஒரு சுபமான வாழ்க்கை வாழ முடியும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பண்ணினாதான் உங்களுக்கு அந்த என்னோட வீடியோ போடுற போது தெரியும் வீடியோ வந்திருக்குன்னு. அதோட அந்த நோட்டிஃபிகேஷனே அமுக்கணும், ப்ரெஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வீடியோ போட்டோன்னே இன்னார் வீடியோ போட்டிருக்காங்கன்னு. அப்போ அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போய் நம்ம பார்க்குற போது அந்த வீடியோவை பார்த்துடலாம்.
பார்த்தா நிறைய ஐடியா கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று, என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி, நீங்கள் முக்கியமான கேள்வியாக இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட்லேயே கேட்கலாம். அதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்போது எப்படி கேட்கணும்னா, முதல்ல உங்களுடைய பேர், ஊர், பிறந்த தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம், இந்த டீட்டெயிலை மட்டும் அனுப்பிச்சிட்டு அந்த கேள்வியை கமெண்ட் பாக்ஸ்லேயே கேளுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே நான் ரிப்ளை பண்ணி விட்றேன். ஆனால் தொடர்ந்து நிறையா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. தொடர்ந்து நிறையா கேள்வி, அடுத்தடுத்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ தூரம் ரிப்ளை பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய ஒரு கேள்விக்கு நிச்சயமாக நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.